வணக்கம். 2027 2028 ஆகிய வருடங்களில் திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவ செல்வங்களுக்காக சித்திரப்படம் ஊடாக சிந்தனையை விருத்தி செய்து நுண்ணறிவு ஆற்றல் பொது விவேக ஆற்றலை உண்டு பண்ணும் முயற்சியில் சித்திரப்படங்களை வினாக்களுக்கு உட்புகுத்தி கடின வினாக்களை இலகுவாக மாணவ செல்வங்கள் பின்பற்றுவதற்கு துணியாக வினாக்களை தயாரித்திருக்கிறேன். ஆயினும் மாணவர் மாத்திரம் நேரடியாக இதை வாசித்து புரிந்து கொள்வது அவ்வளவு சாத்தியமாக இருக்காது. ஏனென்றால் இவையெல்லாம் கடின வினாக்கள் என்று விமர்சிக்கப்படுபவை. ஆகவே பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்கள் இந்த வினாக்களை பிள்ளைகள் விளங்கிக் கொள்வதற்கு ஓரளவு உதவி செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு வினாவுக்கள் நுழைகின்றேன். சங்கர் எனும் மாணவன் தங்கியுள்ள விடுதியில் 20 மாணவர்கள் தங்கியுள்ளனர். அவர்களுடைய பெயர் பட்டியலுக்கு ஏற்ப ஒழுங்குமுறையில் ஒவ்வொரு மாணவர் விடுதியை சுத்தம் செய்வது வழக்கம். சங்கர் தை 31ஆம் திகதி சுத்தம் செய்தான். அவன் அதற்கு முன்னதாக சுத்தம் செய்த திகதியும் இனி சுத்தம் செய்ய வேண்டிய திகதிகளும் மாதங்களும் யாவை என்பது கேள்வி. வினாவை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாடசாலை ஹாஸ்டல் இருக்கின்றது. அதில் 20 பிள்ளைகள் இருக்கிறார்கள், சங்கர் உட்பட. அப்போ அந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் எல்லாம் ஒரு பெயர் பட்டியலாக 1 2 3 2 20 வரையிலே இருக்கின்றது. அந்த விடுதியை சுத்தம் செய்வதற்கு ஒருவர் ஒரு நாளைக்கு சுத்தம் செய்யணும். அது என்ன ஒழுங்கில் என்றால் பெயர் பட்டியலில் உள்ள ஒழுங்கின்படி சுத்தம் செய்தல் வேண்டும். அப்போ சங்கர் என்பவர் தை மாதம் 31ஆம் திகதி சுத்தம் செய்திருக்கிறார். செய்ய வேண்டிய நாளில் செய்திருக்கிறார். ஆனால் 20 நாட்களும் முதலும் செய்திருப்பார். இனி 20 நாட்களுக்கு பிறகும் சுத்தம் செய்வார். ஒரு மாணவன் 20 நாளைக்கு ஒருக்கா சுத்தம் செய்ய வேண்டி வரும். இப்போ வினா என்னென்றால், தை மாதம் 31ஆம் தேதி சங்கர் சுத்தம் செய்தார். இதற்கு முதல் எப்போ சுத்தம் செய்தார், இனி எப்போ சுத்தம் செய்வார் என்பதை விடையாக தரும்படி அப்போ நாங்கள் பார்க்கணும். தை 31ஆம் திகதிக்கு 20 நாட்களுக்கு முன்னுக்கு என்றால் 20 நாட்களை கழித்தால் தை மாதம் 11ஆம் திகதி சுத்தம் செய்திருக்கிறார். இனி சுத்தம் செய்ய வேண்டிய திகதி இப்போ தை 31. இன்னும் 20 நாள் என்றால் 51. ஆனால் தையில் 51 நாட்கள் இல்லை. அப்போ 51 தை மாதம் 31 கழித்தால் மாசி மாதம் 20ஆம் திகதி இனி சுத்தம் செய்ய வேண்டும். அப்போ இதில் ஆகவே சங்கர் முன்னதாக தை 11 மாசி 20ஆம் திகதியும் சுத்தம் செய்வார் என்பது தான் விடையாக அமையும். இங்கே நாட்காட்டியில் தை மாதம் 11ஆம் தேதி செய்திருக்கிறார், பிறகு 31ஆம் தேதி செய்திருக்கிறார், மாசி மாதம் 20ஆம் தேதி செய்திருக்கிறார். ஆனால் அந்த நாட்காட்டி ஒழுங்கில், அதாவது புதன்கிழமை 31ஆம் தேதியில் வியாழக்கிழமை 1ஆம் தேதியாக இருக்கணும். அது தவறாக இருந்தாலும் எங்களுக்கு விடயம் புரிந்தால் போதுமானது. அதாவது இவற்றே கடின வினாக்கள் என்று உதறித்தள்ளாமல் கொஞ்சம் அக்கறையோடு பார்த்தால் இது மிக இலகுவான வினாக்கள். நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.